எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியும் திசையில் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. குத்துவிளக்கு ஏற்றுதல். முதல் குத்துவிளக்கை நம்ம பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களும் பிஆர்டிஇ சூப்பர்வைசர் சார் அவர்களும் நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வேலாயுதம் சார் அவர்களும் எஸ்எம்சி தலைவர் அவர்களும் ராமலிங்கம் ஹெட்மாஸ்டர் பூலாம்பாடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவர்களும் இப்போது குத்துவிளக்கை ஏற்றுவார்கள். அதனை அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன். நாம் இப்போது நூற்றாண்டு விழாவை காண வந்திருக்கிறோம். இப்பள்ளி துவங்கிய 1909ஆம் ஆண்டு இப்பகுதியில் முதலாக துவங்கப்பட்ட பள்ளி என நம் பள்ளி போற்றப்படுகிறது. இந்த சுற்று வட்டாரத்திலேயே நமது பள்ளிதான் முதலாக துவங்கப்பட்ட பள்ளி. இப்போ இது 2012ஆம் ஆண்டு சிறந்த பள்ளி என பெயர் வாங்கிய பள்ளி இது என கூறிக்கொண்டு எனது வரவேற்புரையை ஆரம்பிக்கிறேன். ஆதியில் உதித்த மொழி தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி இனிமை கூட்டும் இன்ப மொழி நன்மை விளைவிக்கும் நற்செம்மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர் திரு ஜம்பலிங்கம் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். தொடர்ந்து 115 ஆண்டுகள் நடக்கிறது. நம் பள்ளியின் நூற்றாண்டு விழாவிற்கு பட்டாம்பூச்சிகளாய் வந்து விழாவை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற இவ்வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிகளுக்கு தலைமை ஏற்று வருகை புரிந்துள்ள நம் வட்டார கல்வி அலுவலர் ஆர் கலா அம்மா அவர்களை வருக வருக என பேரன்பு வரவேற்கிறேன். நம் பேரன்பு மிக்க நம் அனைவரையும் காவல் காக்கும் காவல் தெய்வமாய் உள்ள நம் காவல் ஆய்வாளர் உயர் திரு பி ஜம்புலிங்கம் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்ற சொல்லிற்கு ஏற்ப அன்பான நம் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் பள்ளியை மேம்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நம் ஆசிரியர் பயிற்றுனர் உயர் திரு அறிவரசன் அவர்களை ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் பள்ளியின் பாசமிக்க தாய்மை உள்ளம் படைத்த அண்ணன் தாய் சங்கர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் முன்னாள் காவலர் மகிமைதாஸ் அண்ணன் அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஒன்றிய கவுன்சிலர் உள்ளாட்சி பிரதிநிதியும் முன்னாள் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் ஒன்றிய தலைவர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் நம் பள்ளி திரு ராமலிங்கம் அவர்களையும் இவ்விழாவிற்கு வருகை வருக என வரவேற்கிறேன்.
தலைவர் திரு வேலாயுதம் ஐயா அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் நம் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு தலைமை ஆசிரியர் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் சேகர் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் கவுன்சிலர், உள்ளாட்சி உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடன பயிற்சி அளித்த நடன மாஸ்டர் அவர்களையும் விழாவிற்கு வரவேற்கிறேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள், பெற்றோர் கழக உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது பள்ளியின் துள்ளி திரியும் புள்ளி மான்களான வருங்கால இந்தியாவின் தூண்களான என் அருமை மாணவ செல்வங்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத கை பொக்கிஷம் பெற்றோர்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வந்தாரை வரவேற்பது நம் தமிழ் பண்பு என்ற பொன்மொழிக்கேற்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூற்றாண்டு கவிதையை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். முக்காலமும் உணர்த்தும் பள்ளி, எக்காலமும் மகிழ்ச்சியின் இருப்பிடம் பள்ளி. நூற்றாண்டு காணும் நம் பள்ளி, கல்லாமையை இல்லாமையாக மாற்றுவது பள்ளி. பள்ளி தவம் அனைத்தும் கோயில் செய்குவோம், இது பாரதியின் கவிதை. நூற்றாண்டு விழா காணும் நம் பள்ளிக்கு இந்த ஊர் மக்களே விதை. உயிரெழுத்து கற்றுத்தந்தால் உயிரில் கலந்தது இப்பள்ளி, மெய்யெழுத்து கற்றுத்தந்தால் மெய்யில் கலந்தது இப்பள்ளி. எல்லாவற்றையும் கற்றுத்தந்து என்னுள் யாதுவாகி நிற்கிறது. அறிவின் ஊற்று, அன்பின் கீற்று நம் பள்ளிதான் என்று பறைசாற்று. எப்படையையும் தோற்கடிக்க அடிப்படை கல்வியே ஆயுதம், இங்குதான் அதற்கு அடித்தளம். வெறும் பல வகையான நம்மை அறிவு கண் திறக்க வைத்தது கரும்பலகையின் கல்வியே. இவ்வுலகில் மாறாதது இரவும் பகலும், சூரியனும் நிலவும். நம் பள்ளியும் அதன் பெருமையும், சிறு வயது பள்ளி நினைவுகளையே பெருவயதிலும் ஆசையோடு அசை போடுகின்றோம். மாணவர் மாறினர், ஆசிரியர் மாறினர், நம் பள்ளி மாறவில்லை, அதன் இதயம் தேயவில்லை. 100 ஆண்டுகளாய் துடிக்கிறது பலரின் அறிவு கண்களை திறக்கின்றது நம் பள்ளி என்று கூறி என் உரையை முடித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். நிகழ்த்திய நம்முடைய தலைமை ஆசிரியருக்கு நன்றி கூறி அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். அறிக்கை 2024-2025 கல்வியாண்டு சிறுபாக்கம் வடக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு உதவி ஆசிரியர், ஒரு தற்காலிக ஆசிரியர் என 3 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் 77 மாணவ மாணவியர்கள் கல்வி பயில்கின்றனர். இந்த ஆண்டு SMC மறுகட்டமைப்பு நடத்தி புதிய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் புதிய உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவராக எம் மகாலட்சுமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாணவர்களுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்கள், ஒவ்வொரு பாடத்திற்கும் பயிற்சி புத்தகங்கள், கட்டுரை நோட்டுகள், வரைபட புத்தகம், வண்ண பென்சில்கள், 4 செட்டு சீருடைகள், புத்தகப்பை, காலணிகள் அனைத்தும் வழங்கப்பட்டன. நம் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் ஆணையின்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 0 பேலன்ஸில் அஞ்சல் கணக்கு எண் பெறப்பட்டு எமிஸில் கணக்கு எண் புகைப்படத்துடன் பதிவு செய்யப்பட்டது. மாற்றுத்திறனாளி ஒரு மாணவி உள்ளார். அவருக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 2000 வங்கி கணக்கில் ஏற்றப்படுகிறது. பெண் பிள்ளைகளுக்கான ஊக்கத்தொகையும் அவர்களது வங்கி கணக்கில் ஏற்றப்படுகிறது. எண்ணும் எழுத்தும் முறையில்தான்
மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஆங்கில சொல்லட்டைகள், தமிழ் சொல்லட்டைகள், கணித பெட்டிகள் போன்ற துணைக்கருவிகள் கொண்டு கற்பிக்கப்படுகின்றன. மேலும் ஸ்மார்ட் டிவி மூலம் மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சியால் அனைத்து மாணவர்களும் திறன்பேசி பயன்படுத்தி அதில் மனக்கேணி என்ற செயலை பதிவேற்றம் செய்து அதன் மூலமும் அனைத்து வகுப்பு மாணவர்களும் கல்வி பயில வழி செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் மகிழ்முற்றம் என 5 குழுக்கள் பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என குழுக்கள் அமைத்து ஒவ்வொரு குழுவிற்கும் பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம், வெள்ளை நிறங்கள் கொடுத்து மாணவர்கள் குழுக்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நன்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேமியா உப்புமா, ரவா உப்புமா, அரிசி உப்புமா, சேமியா கிச்சடி, பொங்கல், சாம்பார் என சிறப்பான உணவு தரப்படுகிறது. உணவு உண்ண தட்டு, டம்ளர் தரப்படுகிறது. மதிய உணவு லெமன் சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் சாதம், சாம்பார் சாதம், முட்டை என அனைத்தும் வழங்கப்படுகிறது. இப்பள்ளியில் பள்ளி மேலாண்மை கூட்டம், பெற்றோர் ஆசிரியர் கழகம், கிராம கல்வி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இப்பள்ளியில் பாட போதனை மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு நன்னறி கல்வி, யோகா, உடற்பயிற்சி, சுற்றுப்புற தூய்மை, பிளாஸ்டிக் நெகிழிப்பை பயன்படுத்தக்கூடாது, புகையிலை போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற போதனைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இக்கல்வியாண்டில் காமராசர் தினம், கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், கலை திருவிழா, பொங்கல் விழா, குடியரசு தினம், விளையாட்டு விழா போன்ற விழாக்கள் கொண்டாடப்பட்டன. மாணவர்கள் மாணவிகளுக்கு பரிசுகள், இனிப்புகள் வழங்கப்பட்டன. பிப்ரவரி 22 பெற்றாரை கொண்டாடுவோம் மாநாடு வேப்பூர் அருகில் திருப்பெயரில் நடந்தது. இதில் முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் 7 மாவட்டங்களும் பங்கேற்றன. நம் பள்ளியின் சார்பாக 30 பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்பள்ளி சிறப்போடு என்ற எம்மோடு இணைந்து செயல்படும் ஆசிரியர்கள், சத்துணவு பொறுப்பாளர்கள், காலை உணவு பணியாளர்கள், மதிய உணவு பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பள்ளியின் புரவலர் திட்டத்தில் 30 பேர் உள்ளனர். மேலும் புரவலர் திட்டத்தில் தம் பெயரை இணைத்துக் கொள்ள விருப்பமுள்ளவர்கள் இம்மேடையிலே 1000 வழங்கி இணைந்து கொள்ளலாம். இவர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் மார்ச் 3ஆம் தேதி முதல் நம் பள்ளியில் 5+ மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று கொண்டு வருகிறது. 3 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 6 மாணவர்களை 1ஆம் வகுப்பில் சேர்த்துள்ளோம். சிறுபாக்கம் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துவங்கி 115 ஆண்டுகள் ஆகின்றன. நமது தமிழக அரசானது ஆண்டுதோறும் பள்ளிகளுக்கு ஆணை வழங்கி ஆண்டு விழாவை நடத்துங்கள் சொல்கிறது. இந்த ஆண்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நமது மாநிலத்தில், மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளில் 100 ஆண்டுகளுக்கு மேல் துவங்கியுள்ள பள்ளிகள் எத்தனை என்று மாவட்ட அளவில் கணக்கெடுத்து அதற்கான புள்ளி விவரங்களை சேகரித்து ஒன்றிய வாரியாக இந்த ஆண்டு விழா நடத்தும் பொழுது சேர்த்து 100ஆண்டு விழாவாக இது கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய கல்வித்துறை கேட்டுக் கொடுத்துக்கிறாங்க. இன்று 150 நாள் ஆகிய 100ஆண்டு விழாவாக இப்பள்ளி ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்
வனஜாமா அவர்களையும் அவர்களோடு பணிபுரியும் உதவியாளர் அவர்களையும் இந்த விழாவிற்கு தலைமையாசிரியர் ஏற்பை ஏற்று வருகை புரிந்துள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், இப்பள்ளியின் அவ்வப்போது ஆலோசனை வழங்கி பள்ளி மேம்பாட்டுக்கு உறுதுணை வழங்கி வருகின்ற வழிநடத்துகின்ற இப்பள்ளியின் ஆசிரியர் பெற்றவர்களையும், இப்பள்ளியிலே பயின்று பதவி உயர்வு பெற்று கல்வித்துறையில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் ராமலிங்கடி அவர்களையும், சேப்பாக்கம் மேல்நிலைப்பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராகவும் முதல்நிலை ஆசிரியராகவும் பணிபுரிந்து வரும் இம்மண்ணின் மைந்தர் சோர்மலை அவர்களையும், சிறுபாக்கம் தெற்கு பள்ளியினுடைய முன்னாள் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியரும் தற்போது சிறுபாக்கம் தெற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கின்ற சிவகுமரி அவர்களையும் இவ்விழாவை கண்டுகளித்து சிறப்பித்து வந்திருக்கின்ற மூத்த பட்டதாரி தலைமை ஆசிரியரான தொண்டமுடிச்சி சேகரையா அவர்களையும், மற்றும் அவையில் இருக்கின்ற சாதோர் அவர்களுக்கும் முதற்கனாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு விழா என்பது நாம் எவ்வாறு ஒரு குடியிருப்பு ஒரு கிராமத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை தெய்வ தரிசனம் ஏற்படுத்தி தேர்தல் நடத்துகிறோமோ அதே போல இந்த பள்ளியில் ஜூன் முதல் மார்ச் வரை நிகழ்ந்த நிகழ்வுகளை ஒன்றிரட்டி பள்ளி நிகழ்ச்சிகளை தொகுத்து மாணவர்கள் கற்றல் திறனையும் மாணவர்கள் மகிழ்ச்சிக்கு வந்த வகையிலே இந்த ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே படிக்கின்ற மாணவர்கள் 100% எழுத்தறிவு பெற்ற எண்ணறிவு பெற்ற மாணவர்களாக கொண்டு திகழ்கிறார்கள். நமது அரசாங்கமானது மாணவர்கள் கற்றலில் எளிமைப்படுத்தும் வகையில் புத்தக சுமையை குறைத்து பாட புத்தகத்தோடு எண்ணம் எழுத்தும் புத்தகத்தையும் கொடுத்து பயிற்சி புத்தகம் கொடுத்து கல்வி கற்பித்துக் கொண்டு வருகின்ற நிலையிலே தற்பொழுது தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக நம் மாணவர்கள் ஸ்மார்ட் போர்டு வகுப்பறை அமைத்து ஒவ்வொரு பள்ளியிலும் ஸ்மார்ட் போர்டு வழங்கி அதன் மூலமாக இந்த கற்பித்தல் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. நமது ஒன்றியத்தில் 65 பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் மேலும் 30 வழங்கி இப்ப 83 பள்ளிகளுக்கு தமிழக அரசு மூலம் ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டு அது பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். மாணவர்கள் ஆர்வமுடன் அந்த போர்டை பயன்படுத்தி அதிலேயே அவர்கள் கணித செயல்பாடுகள் எழுத்து செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடு இருக்கிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் அந்த பலகையை பயன்படுத்தி கற்பித்தலை மேற்கொள்வதை இப்ப தமிழக அரசானது நேரடியாக பார்க்கலாம். இப்ப ஒரு 65 சென்டரை கொடுத்திருக்காங்க. மேலும் 30 சென்டர் கொடுத்த அந்த ஸ்மார்ட் போர்டிலே பாத்தீங்கன்னா மேல கேமராவோட இருக்கும். இங்க இந்த வகுப்பு நடக்குதா இல்லையா, ஆசிரியர் நடத்துறாங்களா இல்லையா, மாணவர்கள் போர்டு பயன்படுத்துறாங்களா இல்லையா என்பதை நம்மளுடைய இணையத்தின் மூலியமாக மாநிலத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ற அளவிலே பார்க்கின்ற அளவிலே இந்த கல்வித்துறையில ஒரு புதுமையான ஒரு முறையை கையாண்டுள்ளார்கள். இப்ப ஆண்டறிக்கையை லைனா பிரித்து வந்தாங்க. இந்த ஆண்டு என்னென்னலாம் நம் பள்ளியிலே பயன்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் நாம் கற்பித்தலுக்கும் கற்றலுக்கும் மேம்படுத்துவதற்காகத்தான் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. சிறுபாக்கம் ஒரு பெரிய ஹாபிடேஷன், அதாவது ஜெட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராமமா இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய இந்த ஆண்டவளா இருக்குன்னா வருகையை அதிகரிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா பள்ளியில் படிக்கின்ற பல்வேறு பிள்ளைகள் அருகாமை பள்ளியில் நமக்காக நமது கிராமத்தில் திறந்து வைக்கப்பட்ட அந்த அரசு பள்ளியில் சேர்ந்து பயன்பெறுகின்ற வகையில் நாம் நம் பள்ளி பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்பதுதான் முதல் திட்டம்.
இப்ப பாத்தீங்கன்னா நேற்று நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, தமிழக அளவில் 1,12,000 மாணவர்கள் முதல் வகுப்பிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திலே 1118 5+ மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது போதாது, நாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நமது ஒன்றியத்தில் சிறுபாகம் கேப்டன்ஸில் வடக்கு குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 5+ ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 50 பேரையும் நமது அரசு பள்ளியிலே சேர்ந்து படிக்க வைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் கல்வித்தரம் அவ்வப்போது ஆய்வு செய்வதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் இருக்கிறார்கள், பள்ளி மேலாண்மை குழு இருக்கிறது. அது இல்லாம நம்முடைய கல்வி அதிகாரிகள் வருகிறார்கள். கல்வியில பின்தங்கிய மாணவர்களுக்கு மாலை ஒரு நேரம் பயிற்சி கொடுப்பதற்கு இல்லம் தேடி கல்வி தன்னார்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு சோர்ஸ் கொடுக்கும் கூட நம்முடைய அந்த 5+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியார் பள்ளிகளை நாடி செல்வதற்கு வருத்தம் அளிக்கிறது. அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நிறைய இந்த கிராமத்தில் பார்த்திருக்கோம், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நிறைய பேர் இந்த பள்ளியில் படித்தவர்கள் தான் இன்னைக்கு லாயராகவும் டாக்டராகவும் தலைமை ஆசிரியராகவும் சாரலா வந்தாலும் சிஓ இப்ப இருக்காரு இல்ல. அதனால அனைவரும் நம்மளுடைய அரசாங்க பள்ளியிலே சேர்ப்பதற்கான உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். 5+ மாணவர்களை இங்கே சேர்க்க வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பாங்க. வீட்டுக்கு வீடு இப்ப நமது ஒன்றியத்திலே இந்த சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால சிறுபாக்கம் கிராமத்தில் வடக்கு பள்ளியில் இந்த 5+ அதிகரித்தால்தான் மாணவர் எண்ணிக்கையை காட்டி நாம் 2 நாளுக்கு முன்னாடி டிஆர்டிஏவில் இருந்து ஒரு லிஸ்ட் கேட்டாங்க. எங்களுக்கு வகுப்பறை வேணும் தான், 2 வகுப்பறை வேணும், 4 வகுப்பறை கொடுத்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வகுப்பறை வேணும் கேட்டிருக்கோம். அதனால பள்ளியில பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்தால் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு எளிமையாக இருக்கும். பிள்ளைகளுடைய எண்ணிக்கை தகுந்தவாறுதான் ஆசிரியர் எண்ணிக்கை வகுப்பறை எண்ணிக்கை அறிவிட்டு இருப்பதனால் நாம் பிள்ளைகளை எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். ஆகையினால் இந்த ஆண்டு நமது ஒன்றியத்தில் சிறுபாகம் வடக்கு பள்ளியில் இருக்கின்ற குடியிருப்பு பகுதியில் ஒன்றியத்திற்கே 5+ மாணவர்கள் அதிக எண்ணிக்கையை காட்டி பெருமையை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு இவ்விழாவை 100ஆண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்த தலைமை ஆசிரியர்களுக்கும் கட்டோர் அவையினருக்கும் கிராம மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறி சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை உதவி ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்த்திய நமது சிறுபாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு ஜம்பலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் மாலை வணக்கம். பரவாயில்ல, இவ்வளவு பெற்றோர்களை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. 8 வருஷத்துல நிறைய ஆனுவல் டே ஃபங்க்ஷனு, இனாகரேஷன் போயிருக்கோம், கிராஜுவேஷன் போயிருக்கோம். முதல் முறையா ஒரு ஆரம்ப பள்ளியில இவ்வளவு பெற்றோர்களை பார்க்குறேன் திருப்பாக்கத்தில். சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஆரம்ப பள்ளியில் அரேஞ்ச் பண்ணாலும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு டைம் இருக்காதுன்ற மாதிரி ஆரம்ப பள்ளியில் அரேஞ்ச் பண்ணோம், அது வரமாட்டாங்க. நிறைய தடவை முயற்சி பண்ணோம். அந்தோனி சார் எக்ஸன் சார் நிறைய தடவை என்னை கேட்டுக்கிட்டாரு. நான் என்னோட முயற்சி நிறைய முயற்சி பண்ணேன், பட் வரல. ஆனால் இங்கே இவ்வளோ பேர் நீங்கள் வர்றதுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 100 ஆண்டு இல்லையா, 100 ஆண்டுங்கிறது பெரிய விஷயம். அவ்வளோ வயதும் இருக்காது, அவ்வளோ அனுபவம் இருக்காது. அதை தாண்டி இந்த பள்ளிக்கூடம் வாழ்ந்துட்டுருக்கு. இவ்வளோ மக்களை ஒரே இடத்துல பார்க்கறது எனக்கு ஒரு வாய்ப்பு. இது ஒன்றே ஒன்று தான், அரசு இயங்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையாகட்டும் ஒரு ஆண் பிள்ளையாகட்டும் அந்த இடத்துல படித்து மேலே வருதுங்கிறது தான் தன் சொந்த காலில் நிற்கிறதுக்கான தகுதி உள்ளது. ஏன்னா எந்த ஒரு உந்துதலும் இல்லாமல் பெற்றோருடைய பின்புலம் இல்லாமல் தானாகவே வளர்ந்து இன்னைக்கு இருக்கிற இத்தனை பேரில் யாரும் எல்லாருமே நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் யாரும் வீட்டில் உட்காந்து படி எழுதுன்னு யாரும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் தானாக படித்து தானாக எழுதி அதில் நல்ல நிலைமைக்கு வர்ற பிள்ளைங்க. இதுதான் உண்மை. நான் அதில் ஒருத்தனை வச்சுக்கோங்களேன். நான் வந்து உளுந்தூர்பேட்டை ஹையர் செகண்டரி பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். 18 வயசில் போலீஸ் ஆகிட்டேன். 21 கரஸில் டிகிரி முடிச்சுட்டு எஸ்ஐ ஆகிட்டேன். 9 வருஷம் கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டேன் எஸ்ஐயை.
இது வரைக்கும் நான் எல்லா கான்வென்ட்டுக்கு போனாலும் சொல்லக்கூடியது 2 விஷயம்தான். நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைங்களுடைய வளர்ப்புங்கிறது நான் இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொன்னால் அது பாதி பேருக்கு புரியாது. ஆனால் பெற்றோர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். 2 விஷயத்தில் பிள்ளைங்களை பெற்றவங்க தரப்பில் கொஞ்சம் வீணாக்குறோம். நல்லா உணர்ந்துக்குங்க. 2 விஷயத்தில் நாம் தான் பிள்ளைங்களை வீணாக்குறோம். 1, தன் நிலையை கடந்து போகும்போது தன்னால் வாழ முடியலன்னு சொல்லி மனம் வருந்தும் போது, ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கும் போது, இல்லை ரொம்ப பையனோ இல்லை பொண்ணோ நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணும்போது அந்த பெற்றோர்கள் ஆதரிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் தவறு. பெற்றோர்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் பிள்ளைங்களுக்கு. அது எங்கே வேணும், எப்போ வேணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கான்வென்ட்ல இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன இஷ்யூ. என்ன இஷ்யூ தெரியுங்களா? இதே லிமிட்டில் ஒரு ஊருக்கு எது நேம் வேண்டாம், நான் பேர் எல்லாமே சொல்கிறேன், நடந்து தான் சொல்கிறேன். ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா படிக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணை கேட்குறாங்க. அந்த பாப்பா என்ன சொல்கிறாங்க, எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எங்ககிட்ட சொல்லி என்னம்மா யூஸு? வீட்டில் போயிட்டு பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள். 9th ஸ்டூடெண்ட் படிக்கிற பொண்ணு, சேம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த பாப்பாவோட நோட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஒரே லவ்வபிள் ஆர்ட்டு, லவ்வபிள் பேர், ஐ லவ்னு ஒரு நேமை போட்டு எழுதி சேம் கிளாஸில் படிக்கிற 9th ஸ்டூடெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோட்டு என்கிட்ட தான் இருக்குது. யாருக்காவது சந்தேகம்னா அப்புறமே என் ட்ராவல் நீங்கள் பார்க்கலாம். நோட்டு என்கிட்ட தான் இருக்குது. 9வது படிக்கிற பொண்ணுக்கு என்ன தெரியும்? நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, என்ன ஏஜ் இருக்கும்? அதுக்கு பொண்ணு பண்ணது தப்பு இல்லையாமா? அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பொண்ணு பண்ணது தப்பு இல்லையா? அந்த பையன் யாருன்னு கல் எடுத்துட்டு காம்பவுண்ட் பண்ணி நிற்கிறான் அவங்க அப்பா. அவனுக்கு இது தெரியாது. அவனை அடிக்கிறதுக்கு பெரிய கருங்கல்ல வச்சுக்கிட்டு ஹெட்மாஸ்டர் பகைச்சிக்கிட்டு அடிக்கிறதுக்கு காம்பவுண்ட்ல நிற்கிறாரு. நாங்கள் ஒரு 3 போலீஸ் போய் தடுக்கிறோம். இது சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயமா இல்லை புரிய வைக்க வேண்டிய விஷயமா? இந்த விஷயத்தை ஏன் தவறுறீங்க? நான் என்ன சொல்றேன், நம்ம வளர்ப்புல நம்ம குழந்தை பக்கம் முதல்ல என்ன தப்பு இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்க, யோசிங்க. அதுல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருந்தா முதல்ல அதை மாத்தினீங்கன்னா ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா படிக்க போறான். அதான் நம்ம அந்த தப்புக்காக நான் அந்த பையனை அடிச்சு அவன் பெத்தவங்க நிற்கிறதுல எந்த விதத்துல நாங்க இதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வேலூர்ல எஸ்ஐயா இருக்கும்போது பாகாயம் அரக்கோணத்துல ஒரு பெட்டி கடையில போயிட்டு ஒரு 12 வயசு பையன் சிகரெட் கேட்கறான்னு தரல. அவர் ஒரு முஸ்லீமு, அடிச்சிடறாரு. இந்த வயசுல ஒரு சிகரெட் கேட்குதா? அவர் ஒரு சமூக அக்கறையில் அடிச்சிடறாரு. அந்த பையனை அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்றான், டக்குன்னு போயிட்டு கடைக்கு ஆப்போசிட் இருக்கிற ஒரு மாடியில் உட்காந்து ட்ரிங்க் பண்றான். 12 வயசு, தெரிஞ்சுக்கோங்க. அந்த பையன் ட்ரிங்க் பண்ணும்போது அவன் கூட ஒரு 17 வயசு பசங்க 2 பேர் உட்காடுறாங்க. அந்த 17 வயசு பையன்கிட்ட ட்ரிங்க் பண்ணிட்டு போதையில அழுகுறான், என்னை அவன் அடிச்சுட்டான் அப்படின்னு. அது சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா, இப்போ கஞ்சா எழுத்துருக்கானுங்க போல, தெரியல அவங்களுக்கு. அவனை கொல்லணுன்ற நோக்கம் மட்டும்தான் இருக்கு. அப்படியே இறங்கி வரானுங்க, நாங்கள் வீடியோவில் பார்க்குறோம். அப்படியே இறங்கி வரானுங்க, கடைக்குள்ளே போய் நிற்கிறானுங்க. பாய் கொஞ்சம் ஏஜ் ஆனவர், 1.5 ரூபா பிளேடு கொடுக்கறதுக்கு விற்கிறதுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. 3 பேர் இறங்கி கரகரன்னு கழுத்து இருக்கிறானுங்க. இதுல அந்த 12 வயசு பையன் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடாது, வீடியோ ஆஃப் பண்ணிங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இதுல அவங்க அப்பா இன்னைக்கும், அந்த 12 வயசு பையனோட அப்பா இன்னைக்கும் எம்எல்ஏ பெட்டிஷன் போட்டுட்டு இருக்காரு. அப்ப செத்து போன பாய் என்ன சும்மா கிடந்தவர ரோட்ல, அவர் ஒரு சமூக அக்கறையில குடிக்காதான்னு சொல்லியிருக்காரு. மேல கேட்காம கடன் கேட்டிருக்காரு, அதுக்கு அடிச்சிருக்காரு. ஏன் சொல்ல வரேன்னா, சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு புள்ள கல்யாணம் பண்ணி யாரும் இங்க நிம்மதியா வாழ முடியாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சும்மா இப்படி அனுசரிச்சு போகணுமா, இந்த இடத்துல இப்படி இருக்கணும், எல்லாம் போயிடாது. இத்தனை பேர் இருக்கீங்க, யாருமே கஷ்டத்தை பார்க்காம வளர்ந்துட்டீங்க. பிள்ளைங்க வளர வளர கஷ்டத்தை பார்த்தாதாங்க அனுபவம் கிடைக்கும். வாழ்க்கையில யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க எப்படி இருக்கணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தவறு பண்ணாதான் அனுபவம் கிடைக்கும். நீங்க தவறு செய்ய வேண்டிட்டு அது சரின்னு சொல்லி கொடுக்குறீங்க, அது தப்பு. இது இந்த இடத்துல சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு எங்க நம்ம மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் வேப்பூர் காவல் வராங்க.
அவங்கள பார்க்க போகிறதுக்காக தான் நான் உடனே கிளம்புறேன். இல்லைன்னா ஒரு 2-3 நிமிஷம் நிறைய பேர் பேசலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா. நம் பள்ளியுடைய மாணவர் சேர்க்கை ஒரு 6 மாணவர்களை இந்த பள்ளியினுடைய மேடையிலே சேர்த்து உற்சாகிறோம். இன்னும் 6 மாணவர்கள் இல்லை, 16 மாணவர்களை சேர்த்திருக்கணும். நீங்க இன்னும் விழிப்பா இருக்கணும். நாளான்னைக்கு திங்கட்கிழமை நாம இன்னும் ஒரு 20 மாணவர்களை நம்ம பள்ளியில சேர்த்து இன்னும் நம் பள்ளியினுடைய பெருமையை சேர்க்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் மாணவர்களுக்கு அன்பு பரிசாக ஸ்லேட்டு, பென்சில் மற்றும் ஷார்ப்னர் அனைத்தும் அன்பளிப்பாக வழங்கி நம் பள்ளியின் சார்பில் வழங்கப்படுகிறது. அந்த அன்பு பரிசுகள் அதுபோல எல்லா மாணவர்களுக்கும் இங்கே வழங்கப்படும். தயவு செய்து பெண்களை அல்லது பெண் பிள்ளைகளை படிக்கும் போது நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா படிக்க அறிவுரை. ரெண்டாவது, அவங்க தனிமையில இருக்கிறதுனால தான் தவறு செய்ய தூண்டுது. அந்த தனிமையை நீங்க தவிர்த்து பேச்சு கொடுத்துட்டு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா எல்லாம் வீட்டு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட வச்சுட்டு படுக்கிற நேரம் வந்தா போனை பிடிங்கி வச்சுட்டு படுமான்னு சொல்லி பாருங்க. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்காது. அதை பண்ணுங்க. வரவேற்கிறோம். இருங்கரங்கோபி பள்ளி 100ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பள்ளியின் முன்னாள் மாணவர்களே, இந்த பள்ளியின் 100ஆண்டு விழாவினை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கியுள்ள வட்டார வனமைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய காவல்துறை துணை ஆய்வாளர் ஐயா அவர்களே, முன்னாள் மாணவர்களே, பெற்றோர்களே, சமூக ஆர்வலர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் பேசிட்டே இருக்கீங்க? முன்னாடி உங்களுக்கு ஏன் பேசிட்டே இருக்கீங்க? பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பாராட்டுகளை உரித்தாக்குகிறோம். பார்த்துக்கலாம். இப்பதான் சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது.